பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும். இது என்னங்க ஒரு முரண்பாடு? வேலை இல்லாத ஒருத்தன் திராவிட கட்சிகள், மிக பெரும் கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுடைய வரைவிற்குள்ள தேர்தல் அறிக்கைகள், அந்த அறிக்கைகளை அப்படியே எடுத்து காலம் அப்படி போயிடுச்சுன்னா இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களுடைய அந்த மனநிலையை மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு அம்மானா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த ஆட்சியாக வரணும். வணக்கம். டிவிகே கட்சியிலிருந்து தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள் மக்களுடைய மனங்களை கவருமா கவராதா? அந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதா இந்த காணொளி முழுமையாக அலசுகிறது. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு 10 வாக்குறுதிகளை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மீதி வாக்குறுதிகளை புத்தகமா வெளியிடுறோம், அதை நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவர் அந்த மேடையில பேசுறாரு. அவர் சொன்ன அந்த 10 வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த 10 வாக்குறுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இப்ப அந்த 10 வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு தலா 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தா தரமான கல்வி வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள் அப்படின்னு. அடுத்து 20 லட்சம் பிணையில்லா கல்வி கடன் உத்தரவாதம். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு. குடும்பத்திற்கு 25 லட்சம் வரையிலான சுகாதார காப்பீடு திட்டம். மலிவு விலை மருந்துகளும் வழங்கப்படும். வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும். டிப்ளமோ படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும். 25 லட்சம் ரூபாய் தொழிற்கடன் உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சில வாக்குறுதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி. கரும்பு டன்னுக்கு 4500 குறைந்தபட்ச ஆதார விலையாக வழங்கப்படும். 5 லட்சம் இலவச சோலார் பம்பு செட்டுகள் அமைக்கப்படும். முதியோருக்கு மாதம் 3000 ஓய்வூதியம் வழங்கப்படும். 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கு 25 லட்சம் விபத்து காப்பீடு வழங்கப்படும். அனைத்து வீடுகளுக்கும் 100% குழாய் வழி குடிநீர் வசதி வழங்கப்படும். அதுபோல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஒப்பந்த ஆசிரியர்கள் தானமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேக மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டை இந்தியாவின் AI தலைநகராக மாற்றுவோம். 21 நாட்களுக்குள் வணிக உரிமை உத்தரவாதம். அரசு திட்டங்கள் ரேஷன் உள்ளிட்டவை வீட்டுக்கே வந்து சேரும் அப்படிங்கிற இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்னமும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. இது மட்டும்தான் அவர் மெயினாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, அந்த தேர்தல் வாக்குறுதிகள் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இப்ப எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய பார்வை என்னங்கிறத சொல்றேன். ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னு கேட்டா ஏற்கனவே 2 ஆட்சிகளும் இதைத்தான் பண்ணாங்க. ஒருத்தர் 1000 ரூபாய், ஒருத்தர் 2000. இப்ப இவர் என்னது 2500. ஸோ அது இலவசம் எல்லாம் பணமாக தான் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு தலா 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த வகையில சாத்தியம் அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்தா தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலைகள் வழங்கப்படும். இது திருமணம் பண்ணிக்கக்கூடிய அந்த மணப்பெண்ணுக்கு. அப்படி பார்த்தோம்னா
ஒரு வருஷத்துக்கே பல்லாயிரக்கணக்கான திருமணங்கள் இங்க நடக்குது, லட்சக்கணக்கான திருமணங்கள் நடக்குது. அப்படிங்கிற போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை பவுன் தங்கம் இங்க வரும் அப்படிங்கன்னே ஒரு கேள்விக்குறிதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பிணையிலா கல்வி கடன் உத்தரவாதம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி குடும்பத்திற்கு 20 லட்சம் வரையிலான சுகாதார காப்பீடு, இதுவும் எனக்கு சரியா உடன்பாடு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்கப்படும். இது என்னங்க ஒரு முரண்பாடு? வேலை இல்லாம ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு மாசம் மாசம் நீங்க 4000 ரூபாய் வழங்குறீங்க அப்படின்னா எதுக்கு? அதை வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப வேலை இல்லாம இருக்கிறவர்களுக்கு வேலையை கொடுக்கணுமே தவிர இந்த 4000 ரூபாயை கொடுக்கறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, டிப்ளமோ படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு 2500 ரூபாயா. இது எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிறது? எல்லாமே பணம் 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 பணம், இலவசம் 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 இலவசம். ஏற்கனவே 2 ஆட்சிகளும் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே இவரும் பாதி உல்டா பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் சரி வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. சொல்றாங்க பாருங்க, முதியோருக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம். ஏற்கனவே அவங்களே என்ன முதியோர்களுக்கான 1000 ரூபாய் ஓய்வூதியத்தை சொன்னாங்க. இவர் 2000 ரூபாயை கூட்டி 3000 ரூபாய சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ என்ன ஒட்டுமொத்தமா பார்க்கையில ஏற்கனவே 2 கட்சிகள், 2 திராவிட கட்சிகள், மிகப்பெரும் கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுடைய வரைவிற்குள்ள தேர்தல் அறிக்கைகள், அந்த அறிக்கைகளை அப்படியே எடுத்து கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கொஞ்சம் அப்படி விட்டா அங்கேயும் சேர்த்து இவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க. ஏன்னா எல்லாமே செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கை தான், எல்லாமே நிறைவேற்றக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் அதான் சொல்றேன், எல்லாமே நிறைவேற்றக்கூடிய செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கை தான். ஏன்னு கேட்டா ஏற்கனவே 2 ஆட்சிகள் இதைத்தான் செஞ்சாங்க, நீங்கள் இதைத்தான் செய்யறீங்க. அப்ப செய்யக்கூடியதானே. ஏன்னா இலவசங்களை தான் மக்கள் விரும்புறாங்க. நீங்க காலம் அப்படி போயிடுச்சுன்னா இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களுடைய அந்த மனநிலையை மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு அம்மானா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த ஆட்சி தான் வரணும், ஏன் ஏன்னா அவங்கதான் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு அம்மா. அப்ப என்ன, இலவசங்களை எதிர்பார்த்து 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 மக்கள் வாழ்கிற போது இந்த பூமி இலவசத்தான் எதிர்பார்க்கும், இந்த மக்களும் இலவசத்தான் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் நீங்களும் இலவசங்களை அள்ளி வீசி இருக்கிறீங்க. இதுல என்ன மாற்று? இதுல என்ன மாற்று? ஒரு மாற்றமே கிடையாது. நீங்களும் மாற்றம்னு சொல்லி வந்தீங்க, நானும் சரி பரவாயில்ல மாற்றம்னு சொல்லி வராரு அப்படின்னு பார்த்தா ஒரு மாற்றம் கிடையாது. அவங்க என்ன போடு போட்டாங்களோ அதை நீங்க ரோடு போடுறீங்க, அவ்வளவுதான். ஆனா 4 முனை போட்டியும் ஒன்று இருக்குல்ல, இந்த 4 முனை போட்டியில 4 கட்சிகள், ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, இந்த 4 கட்சிகளில் மாற்று, சரியான மாற்றுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்று. வேற எந்த கட்சியுமே மாற்று கிடையாது. ஏன்னா அவங்க நான் ஆட்சிக்கு வந்துட்டா இலவசமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இலவசமே கொடுக்க மாட்டேன். அப்ப எது இலவசம்? கல்வி இலவசம். 1ஆவதுல இருந்து அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம். அப்ப கல்வி இலவசம். அப்ப இங்க கல்வி இலவசமா கொடுக்கையில கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சுத்தமான தூய்மையான சுத்தமான குடிநீர் நான் இலவசமா கொடுப்பேன். அதுல இந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அரசு வேலை வழங்குவேன். அதுபோல படித்த படிக்காத அனைவருக்கும் நான் அரசு வேலை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதுதான் மாற்றம். தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறார். இதுதான் மாற்றம். இந்த மாதிரி வித்தியாசமா எந்த அரசியல் கட்சி சிந்திக்கிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓட்டு போடுங்க. அந்த அரசியல் கட்சிக்கு மக்களாகி நீங்க ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சியில அமர வைங்க அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.